செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் 81 பழங்குடி குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா மற்றும் சாதிச் சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். மதிப்பிற்குரிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களை வரவேற்புரை நல்கிட அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் பூஞ்சேரி ஊராட்சி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி இன்றைய தினம் இப்பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முருகேசன், இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? கனிமொழி, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் பூஞ்சேரியில் உள்ள கிராமத்தில் உள்ள நரிக்குறவர் மற்றும் இருளர் மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது நலத்திட்ட உதவிகள் மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சேர்ந்தவர்கள் நரிக்குறவர் பகுதியை சேர்ந்த மக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு தேவையான வீட்டுமனை பட்டாவை 81 பேருக்கு முதலமைச்சர் வருகிறார். 4.5 கோடி மதிப்பீட்டில் 252 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, நலவாரி அட்டைகள், அதாவது பழங்குடியின மக்களுக்கான நலவாரி அட்டை, நரிக்குறவர் மக்களுக்கான நலவாரி அட்டை என்று அதே போன்று இந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தெருவிளக்கு, கழிப்பறை ஆகியவை இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். நிச்சயமாக அந்த பழங்குடியின மக்கள் எப்படி உணர்கிறார்கள் இந்த தருணத்தை? நலவாரி அட்டை, குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் 81 பழங்குடி குடும்பங்களுக்கு முதலமைச்சர் தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முருகேசன், தற்போது இந்த 81 பழங்குடியின மக்களும் அவங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளை எப்படி பார்க்கறாங்க, எப்படி உணர்றாங்க? கரிவலை, இந்த பகுதியில் இந்த பூஞ்சை கிராமத்தில் 282 குடும்பத்தை சேர்ந்த நரிக்குறவர் மக்கள், பழங்குடி மக்கள் தான் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் தொடர்வதை தங்கள் ஒரு பெருமையாக கருதுகிறார்கள். அதாவது கடந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் நரிக்குறவர் வேடமிட்டு ஆடி பாடி தங்கள் இனத்தை பெருமைப்படுத்தினார்கள். தற்போது அதற்கு இணையாக முதலமைச்சர் அதனை தாண்டியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் தங்கள் மக்களுக்கான நலத்திட்ட உதவி வழங்குவது மிகவும் பெருமையாக கருதுகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இந்த ஊசிப்பாய் செய்வதற்கு தேவையான கடன் உதவி வழங்குவதற்கும், மேலும் அந்த பயிற்சிகள் செயற்கை முறையில் எந்த மாதிரியான தயாரிக்கலாம், பாசிகள் தயாரிக்கலாம் என்பதற்கான பயிற்சிகள் வழங்குவதற்கு ஒரு திட்டமும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். அதே போல கலைஞர் நகர மேம்பாட்டு திட்ட முன்மொழி ஒப்புதல், அங்காடிவாடி மற்றும் வகுப்பறைகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். கனிமொழி, நிச்சயமாக முருகேசன், இந்த நிகழ்வில் முதலமைச்சரோட வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த நிகழ்ச்சியில் தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் 81 பழங்குடி குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா மற்றும் சாதிச் சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முதலமைச்சருடைய இன்றைய நாள் திட்டம் என்ன முருகேசன்? முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கமா தீபாவளி திருநாள் திமுக சார்பில் நிகழ்ச்சி கொண்டாடுவது வழக்கம் கிடையாது. இருந்தாலும் மக்கள் நலத்திட்ட உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சமீபத்தில் வெளியான ஜெய்பீம் படத்தில் பழங்குடி இருளர் இந்த மக்கள் பட்ட வேதனைகளை அந்த படத்தில் பிரதிபலித்து அதனை கூட முதலமைச்சர் பார்த்து சூர்யா அவர்களை பாராட்டியிருந்தார். இந்நிலையில் இந்த இருளர் சமூக மக்களின் வாழ்வில் ஒரு இருளை நீக்குவதற்காக தற்போது தீபாவளி பண்டிகையை ஒட்டி கூட அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி மூலம் அவர்களை மகிழ்ச்சி வருகிறார். கனிமொழி, இந்த நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஏதேனும் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதா? நிகழ்ச்சி முடிந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் நேராக சென்னை தான் செல்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முடிவில் அவர் சிறப்புரையாற்ற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அவர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு தெரிய வரும். இதைத் தொடர்ந்து அவர் சென்னை தான் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் 81 பழங்குடி குடும்பங்களுக்கு முதலமைச்சர் தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதற்காக 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 252 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டு வருகிறது. வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வீடு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. திருமதி ரேகா அவர்களுக்கு பட்டா மற்றும் வங்கிக் கடன்
உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். அத்துடன் மட்டுமல்லாது கடன் உதவி, பயிற்சி வழங்குவதற்கான திட்டம், அந்த மக்களுக்கு சாதிச் சான்று உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தற்போது முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முருகேசன், சாதிச் சான்றிதழ் மற்றும் இந்த வீட்டுமனை பட்டா இதையெல்லாம் தங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு எவ்வளவு நாட்களாக இந்த மக்கள் கோரிக்கையை முன் வச்சிட்டு இருந்தாங்க? குறிப்பாக வந்து பூஞ்சேரி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு 282 பேர் வந்து பூர்வீகமாக இங்கு வசிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அதே மாதிரி பழங்குடியை சேர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் பல வருடங்களாக வசித்து வருகிறார்கள். பல ஆண்டு காலமாக வந்து தொடர்ந்து வந்து தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். எங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் நாடோடியாக வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் வீட்டுமனைகள் கிடையாது, வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், நாங்கள் பூர்வகுடிகளாக வசித்து வருகிறோம் தொடர்ந்து கடந்த ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து வலியுறுத்திய அடிப்படையில் தற்போது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்கள் இந்த பகுதியை சேர்ந்த 81 பேருக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார். தற்போது வீட்டுமனை பட்டா, அதே போல சாதி சான்றிதழ் போன்ற பல நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமா இவ்வளவு நாட்கள் அந்த மக்கள் மேற்கொண்டிருந்த சிரமங்கள் எல்லாமே இப்ப வந்து முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பிரச்சனை இந்த நிகழ்வின் மூலம் மட்டும் மக்களுடைய முழு பிரச்சனை தீர்வு காண முடியும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருடைய பல்வேறு கோரிக்கைகள் இன்னும் அவங்களுக்கு தேவையான பல அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் இன்னும் இந்த கிராமத்துக்கு தேவைப்படும் என்று கூறி வருகிறார்கள். மேலும் தங்களை போன்று தங்கள் இல்லத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு பகுதியில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இது போன்ற நலத்திட்ட உதவிகளையும் வந்து இந்த திமுக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். நலவாரிய அட்டை வழங்கப்படுகின்றது. திருமதி தேவி, அவரை தொடர்ந்து திருமதி தேவி அவர்களுக்கு பட்டா, இருளர் சாதி சான்றிதழ், நலவாரிய அட்டை வழங்கப்படுகின்றது. அதற்கடுத்தபடியாக திருமதி கஸ்தூரி, கணவர் பெயர் மாரி, அவர்களுக்கு பட்டா, இருளர் சாதி சான்றிதழ், நலவாரிய அட்டை, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வீடு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது. திருமதி செல்வி அவர்களுக்கு பட்டா மற்றும் இருளர் சாதி சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக திருமதி கலா மற்றும் விஜயகுமார் அவர்களுக்கு பட்டா, நரிக்குறவர் சாதி சான்றிதழ், வங்கிக் கடன் வழங்கப்பட இருக்கின்றது. தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரி அருகே பழங்குடி மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், என்னென்ன நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுது, விரிவா சொல்லுங்க. கனிமொழி, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் பூஞ்சேரி கிராமத்தில் வந்து தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பழங்குடியினர் மற்றும் வந்து குறவர், நரிக்குறவர் என்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 81 பேருக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்கும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த கிராமத்தை சேர்ந்த 252 வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக கோரிக்கை விட்டார்கள். காலகாலமாக வந்து நாங்கள் இந்த பகுதியில் வந்து பூர்வகுடியாக வசித்து வருகிறோம். எங்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா எதுவும் கிடையாது, சொந்தமாக இடம் வசதிகள் கிடையாது. எனவே எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய நீண்டகால கோரிக்கையை ஒரே நாள் தீர்த்து வைத்திருக்கார் என்றே கூறலாம். அந்த அளவுக்கு வந்து தற்போது வந்து இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு வந்து இந்த பகுதியை சேர்ந்த நரிக்குறவர் மக்கள் அனைவருமே வந்து அவருக்கு கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து நலத்திட்ட உதவி வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பயிற்சிக்கு, அதாவது இந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஜாதி சான்றிதழ், பழங்குடியினர் மக்களுக்கான ஜாதி சான்றிதழ், நரிக்குறவர் மக்களுக்கான ஜாதி சான்றிதழ், இருளர் சமுதாய மக்களுக்கான ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். மேலும் வந்து இந்த பயிற்சியில் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு, அதாவது இந்த நரிக்குறவர் மக்கள் வந்து செயற்கை முறையில் வந்து பாசிகள் தயாரிப்பதற்கான பயிற்சி வாய்ப்புகள் தொடர்வதற்கான ஒரு பயிற்சி திட்டமும் இங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். மேலும் கலைஞர் நகர மேம்பாட்டு திட்டத்தின் முன்மொழி ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. அங்கன்வாடி மற்றும் வகுப்பறைகள் கட்டித் தருவதற்கான ஆணையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். மேலும் இந்த பகுதியில் தேவையான அடிப்படை கட்டமைப்பு, சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்றவையும் செயல்படுத்துவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். கனிமொழி, 81 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார். கடன் உதவி மற்றும் பயிற்சி வழங்குவதற்கான திட்டத்தையும் முதலமைச்சர் தற்போது தொடக்கி வைக்கிறார். விரிவான தகவலை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.